இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நேத்து கள்ளக்குறிச்சியில் நடந்த ஒரு துக்கமான சம்பவம். கள்ளச்சாராயம் குடிச்சு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இது யாரும் வருந்தத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அதே நேரத்தில் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா, அமைச்சர்கள்லாம் வந்து ராஜினாமா பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. அது ஏன்னு நமக்கே புரிய மாட்டேங்குது. அது என்னத்துக்கு அவர் ராஜினாமா பண்றது? ஏன் உங்ககிட்ட ஆட்சியில் நீங்க தானே இருக்கிறீங்க, மேல மோடி தானே இருக்காரு, ஆளுநர் இருக்காரு. அதுக்குரிய என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுத்து என்ன சின்ன செய்ய வேண்டியதானே. அதை விட்டுட்டு நீங்க இன்னும் வந்து பதவி விலகணும் அதை விலகணும் சும்மா பேட்டி கொடுத்துட்டே இருந்தா இதுக்கு முன்னால ஒரு கட்சியில இருந்தாங்களே ஒரு அக்கா, தாமரை வளர்ந்தே தீரும், அவங்க தான் பேட்டி கொடுக்கறதுல வல்லவர்கள். இப்ப நீங்கள் அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கீங்களா? நடவடிக்கையில் இறங்குங்க. ஆட்சி உங்க கையில. இங்க என்ன கண்டாவி நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். இப்ப ஐயா வரதராஜன் கூட குறிப்பிட்டிருக்கிறாரு, இங்க இத்தனை பேர் செத்து போயிட்டா ஸ்டாலின் வந்து போன் பண்ணி ராகுல் காந்திட்ட பிறந்த நாளுக்கு இன்னும் ஸ்வீட் பாக்ஸ் வரலன்னு சொல்லி கேட்கிறாராமா. எப்பேற்பட்ட ஒரு ஆட்சி நமக்கு தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அதான் இந்த ஆட்சி மாதிரி யாரோட ஆட்சி வந்து ஒப்பிட முடியாது. மனுஷன் வாழ்றதுக்கு வந்து ஒரு 10 ரூபாய் கொடுத்து தூக்கி விடலாம். இந்தரா ஒரு 10-50 வச்சுக்க, இதை வச்சு ஒரு தொழில் பண்ணு அப்படின்னு மோடி பண்றாரு. உத்தராத்திரத்தில் நிறைய பேர் கொடுக்குறாரு. ஆனா தமிழகத்துல எப்படி நடக்குது? இந்தரா செத்துட்டேன்னா உனக்கு 10 லட்சம் ரூபா, ஒருத்தர் செத்துட்டான்னா 10 லட்சம் ரூபா. ஏன்னா ஏற்கனவே வந்து அப்படி கொடுத்த அரசாங்கம் தான் முதல்ல கலாச்சாரம் சாப்பிட்டு செத்தவங்களுக்கு. இப்போ அதே மாதிரி 10 லட்சம் ரூபா கொடுத்துருக்காருன்னா இது ஆட்சியா? இதுக்கு பேரு கன்றாவியா தெரியல. நம்ம என்ன சொல்றது? சரி, நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க, பாஜக இருக்கிறீங்கன்னா நீங்களாவது அதுக்கு தகுந்த ஒரு ஸ்டெப் எடுப்பீங்கன்னா தான் நீங்கள் வந்து நான் கண்டனம் தெரிவிக்கிறேன், பதவி விலகுங்க. ஏன் நீங்க விளக்க வேண்டியதானே? ஆட்சி உங்க கையில தானே இருக்கு. 386 பயன்படுத்த வேண்டியதான ஆளுநர். மற்றதுக்கெல்லாம் வந்து குதிச்சுக்கிட்டு இருந்தாரு ஆரம்ப காலகட்டத்தில். இப்ப ஆளுநர் என்ன பண்றாரு? டீ காபி சாப்பிட்டோம்னா வழக்கம் போல கூப்பிட்டவங்களுக்கு வேணா பார்ட்டி கொடுக்க சொல்லுங்க, ரொம்ப ஆனந்தமா இருக்கும். என்ன கன்றாவின்னு தெரியல. ஏதோ இந்த படத்துல சொன்ன மாதிரி வந்ததும் சரியில்லை வாய்ச்சதும் சரியில்லைன்னு, ஏற்கனவே வந்துங்க முதலமைச்சரா இருக்கிறது சரியில்லைன்னா வாய்ச்சதா இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசு வந்து இப்படி பண்றது உண்மையிலே வந்து மக்கள் வந்து நீங்க எல்லாம் வந்து போட்டு பாதிக்கிறீங்களே தவிர மக்களுக்கு எந்த நன்மை நடக்க போற மாதிரி தெரியல. நடத்துங்க, நீங்க என்ன நடத்தணும் நாடகத்தை எல்லாம் நடத்துங்க. வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிபோகும், நிறையா மயில்கள் வந்து அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.